இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த நல்ல விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்க பாக்குற விஷயம் என்னவா இருக்கும்? ஸோ என்னோட பேசிக்காக ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஓ வந்து ஜென்ரலாக வந்து அங்கே ஊழல்னாலே ஆர்டிஓ தான் சொல்லுவாங்க. இப்போ அது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நான் என்ன இதை பார்க்குறேன்னா, இப்போ வந்து நிறைய உமன் சேஃப்டிக்காக அவர் போராடுறாரு. சிங்கப்படை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காரு. நான் கம்ப்ளீட்டாக போகலன்னு சொல்ல, பட் அவங்க இப்போ ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் தென் ட்ரக்ஸுக்கு எதிராக பயங்கரமாக நடக்குது. ஏன்னா நான் என் ஏரியாவில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ட்ரக்ஸ்லாம் விற்று நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அது ஐ திங்க் ஸ்டாப் ஆயிருக்கு. நான் ஒரு 2 months அது பார்க்கறது இல்லை. அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு லா அண்ட் ஆர்டர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கேசஸ் நடக்குது, பட் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க கட்சியிலே ஒருத்தர் காசு வாங்கியிருக்காரு, 1.5 லட்சம் ஆயிருக்காரு. அவங்கள நீக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. எல்லா கட்சியும் அதை வாங்குவாங்க, 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, திருப்பி சேர்ப்பாங்க. ஆனால் அவங்க ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ டிவிக்கு எப்பவும் மக்கள் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கிற மக்கள் எப்பவுமே டிவி கூட இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோதான் எம்எல்ஏ வாங்குங்க, நீங்கள் கவுத்துக்கோ பாருங்க, அடுத்த எலெக்ஷனில் டிவிக்கே 200 அடிக்கும், தனியாக 200 அடிக்கும்.